இப்போ எங்கே யாரை பார்த்தாலும் கால் வலி முட்டு வலி நடக்க முடியல, உடல் அசதி, ரத்த குறைவாக இருக்கு, அயன் குறைவாக இருக்கு டாக்டர் சொல்லாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம சின்ன வயசுல இதுக்கு ஒரு நல்ல தீர்வு. வீட்டிலேயே நம்ம இதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும், இந்த குறைபாடெல்லாம் வராமல் பார்த்துக்கிடலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாம் நம்ம கிச்சனில் உள்ளது தான். கப் ராகி மாவு எல்லா வீட்லையும் இருக்கும். சன தேங்காய் அது 1/3 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் கூடுதல் வேணாலும் எடுக்கலாம். எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் 1/3 கப். திராட்சை, இது கருப்பு இருந்துன்னா கருப்பு எடுத்துக்கிடுங்க. கருப்பட்டியோ நாட்டு வெல்லமோ உங்களுக்கு சுத்தமானது எடுத்துக்கிடுங்க. வறுத்த வேர்க்கடலை 1/2 கப்பு, இது வீட்டிலே வறுத்தது, நல்ல இந்த கலரில் இருக்குது. இது ஆர்கானிக் நெய், பட்டர்லேருந்து நான் உருக்கி எடுத்திருக்கேன். கடலை தான், அதனால கொஞ்சம் சூடாகி எடுக்கிறது நல்லது. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். 1/3 கப் எள்ளு வறுத்துருவோம். கழுவி காய வச்சதான். நிறைய அயன் இருக்குது. ரத்த குறைவு உள்ளவங்களுக்கெல்லாம் இது தினமும் 1 டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். எலும்புக்கு நல்ல பலம் கொடுக்கும் எள்ளு. அதனால பண்டைய காலத்தில் ஓட்டு மாவெல்லாம் செய்யும்போது நிறைய எள்ளு போட்டு செய்வாங்க. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு நாள் ஓட்டு மாவு செய்வேன், அதையும் காட்டித்தரேன் எப்படின்னு. காலையில் சாப்பாட்டுக்கு அந்த ஓட்டு மாவு பழம் போட்டு சாப்பிட்டா போதும், ரொம்ப சத்தாக இருக்கும். நிறைய சாப்பிடணும் இல்லை, கொஞ்சம் ஆளுக்கு ஒரு சின்ன கிண்ணம் சாப்பிட்டாலே போதும், ஃபில்லிங்காக இருக்கும். முன்னோர்களுடைய பாரம்பரிய ரெசிபி இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு இது மாதிரியெல்லாம் செய்யறதுக்கு சொல்லி கொடுங்க. அப்போ அவங்க அடிக்கடி எப்போவாது செய்வாங்க. இதெல்லாம் ஒரு நினைவூட்டல் தான். இது மாதிரி வெடிக்கணும், வெடித்து சத்தம் வரணும், அப்போ தான் அது வெந்ததுன்னு அர்த்தம். வறுத்து எடுத்து வச்சு ஆறட்டு நம்ம 4-5 நாளைக்கு வைக்கணும். அதனால தேங்காவை அதில் உள்ள ஈரப்பதம் போகிறதுக்கு கொஞ்சமாக வறுத்துக்கிடுவோம். ரொம்ப கலர்லாம் மாறணும்னு இல்லை. தேங்காய் எல்லாம் நிறைய சேர்த்தாலும் ஒன்றும் இல்லை, நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இப்போ கொஞ்சமாக எடுத்திருக்கேனால 1/2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேனால நான் 1/3 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூடுதல் வேணாலும் போட்டுக்கிடலாம். இதை மாதிரி வறுக்கணும் நான், அப்போ தான் அது ஊசி போகாமல் இருக்கும். அடுப்பை மிதமாக வச்சுட்டு தேங்காவை வறுக்கணும், இல்லாட்டி அது ரொம்ப கரிஞ்ச வாசனை, போஞ்ச வாசனை வந்துடும். அது மாதிரி வரக்கூடாது, கவனமாக செய்யுங்க. எனக்கும் லஞ்சு பாக்ஸில் இடைநேரம் ஸ்கூலில் இன்டர்வல் டைமில் சாப்பிட்றதுக்கு இங்கே 1-2 உருண்டை அவங்க விருப்பப்பட்ட அளவுக்கு, 1 இல்லாட்டா 2, அதுக்கு மேல் கொடுக்க வேண்டாம், கொடுத்து விட்டிங்கன்னா போகிறோம். அதெல்லாம் சாப்பிடுவாங்க. கண்டபடி பிஸ்கட்லாம் கொடுக்காம இந்த மாதிரி கொடுங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொடுங்க, வெள்ளரிக்காய் வெட்டி போட்டு கொடுங்க, கேரட்டு கொஞ்சமாக பாயில் பண்ணி கொடுங்க. எனக்கு பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கும் பச்சை கேரட்டு. அப்புறம் டெய்லி குக்கும்பர் கொடுங்க. பீட்ரூட்டும் ஒரு 4 துண்டு, நல்ல கலர் வைக்கும் பிள்ளைகளுக்கு. அதுவும் நல்ல ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் கொஞ்சம் நல்லா ஸ்டீமில் வச்சு கொடுங்க, நல்லா இருக்கும் பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நெல்லிக்காய், அது நீங்கள் வாட்டர் பாட்டிலில் நல்லா துருவி போட்டு வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொடுங்க பிள்ளைகளுக்கு, வாட்டர் பாட்டிலில் போட்டு. வெயில் காலத்துக்கு தாகத்துக்கும் நல்லா இருக்கும், தொண்டைக்கு இதமாக இருக்கும். விட்டமின் சி நிறைய கிடைக்கும். பிள்ளைகள் ஸ்கூல் கிரவுண்டில் எல்லாம் வெயிலில் ஓடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அதுக்கு வேண்டி நீங்கள் நெல்லிக்காவை சீவி தண்ணியில் காலையிலே போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை பிள்ளைகளுக்கு கொடுத்தாலே போதும். அவங்க சாப்பிடும்போது அந்த தண்ணியை குடிக்கும்போது நல்ல எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு டிப்ஸு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அப்படி சக்கையோடு போடாதீங்க, பிள்ளைகளுக்கு தொண்டையில் போய் மாட்டிக்கிடும். இப்போதும் எடுத்துடலாம். தேங்காய் நல்லெண்ணெய், நல்ல தேங்காய்னா இப்படி வறுக்கும் போதே தெரிஞ்சிடும், அதில் எண்ணெய் வந்துடும். நம்ம ராகி மாவையும் கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். ராகி மாவில் ஒரு ஸ்மெல் இருக்கும், பச்சை ஸ்மெல்லு, அது போட்டு அது இது மாதிரி லேசாக அடுப்பை வச்சுட்டு வறுத்து கொடுங்க. நான் வறுத்தாச்சு, கொஞ்சம் லேசாக வாசனை வரட்டு. எல்லா பொருளையும் பொடிச்சிட்டு வருவோம். 1-2 கடலை போடுவோம், ஆறுன எள்ளு போடுவோம்,
பருவத்துக்கு பொடிச்செடுக்கணும். இருக்கட்டு இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காவை போட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நல்லா வறுத்து விடாமல் பொடிச்சிடாதீங்க. மிக்சியில் எண்ணெய் வந்துடும், எண்ணெய் வரக்கூடாது. இது கூடவே சர்க்கரையும் போட்டும் சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கு ஒரு தின்பண்டம் மட்டும் கொடுக்கலாம். சர்க்கரை உங்கள் தேவையான அளவு எடுத்துக்கிடுங்க. நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். நம்ம தண்ணி விட்டு உருக்கிடுவோம். ராகி மாவு இதில் போடுவோம். வறுத்து வச்சிருக்கிறதா ஆறியாச்சு. அடுத்தது வறுத்து பொடிச்ச சுவைக்காக கொஞ்சம் முந்திரி போட, பிள்ளைகளுக்கு அதெல்லாம் பிடிக்கும். மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. சர்க்கரை பாவும் அதில் ஊற்றிடுவோம். ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கொடுப்போம். கையெல்லாம் ஈரம் இல்லாமல் இருக்கணும். என்னமோ அழகான உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு 2 உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸுக்கு போகும்போது 2-3 உருண்டை போட்டு கொடுக்கலாம். 2 ஒரு நாளைக்கு பெரியவங்க சாப்பிட்டா போகிறோம். பிள்ளைகளும் காலையில் 1, சாயங்காலம் 1 ஸ்கூல் விட்டு வரும்போதும் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது மாதிரி கொஞ்சம் தண்ணியில் லிக்விட் சோப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்புறம் கழுவி எடுத்துக்கலாம். கழுவி நல்லா காய வச்சு போட்டிங்கனாக்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப அழுக்கெல்லாம் போய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கும். பாருங்கள், அழுக்கெல்லாம் ஊறி வந்துட்டது. நீ க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது இங்கே துபாயில் மாலா ஃபேமிலிஸில் வாங்கினது. நீங்களும் போனால் வாங்கலாம். அமேசான்லேயும் இருக்கும். மினி வாக்கம் கிளீனர் பார்த்து பாருங்கள், கிடைக்கும். இது சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்க வீட்டில் எல்லாம் ரொம்ப ஈஸி. இது அவங்க சின்ன பிஸ்கட் பொடி, நிறைய பேர் மிச்சர் சாப்பிடுவாங்க. மிச்சர்லாம் கீழே கொட்டும். அதெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். வீட்டில் எறும்பு வராது. டக்குன்னு க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி உடனே க்ளீன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேனால அது நிறைய சின்ன குழந்தைகளை வச்சுருக்க தாய்மார்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இதை ஷேர் பண்ணேன். பார்ட்டாக கழுத்தியாச்சு. பாருங்கள், எல்லாம் கழுவியாச்சு. ப்ரெஷ் கழுவியாச்சு, இது கழுவியாச்சு. இனி காய வைக்கணும். இது மட்டும் நம்ம தண்ணி படக்கூடாது. ஏன்னா மோட்டர் இருக்கனால தண்ணி படக்கூடாது. தொடச்சி எடுத்துடணும். நெட்டு வச்சு தொடச்சி எடுத்துட்டா போகும். இங்கே சார்ஜ் போட்டால் போதும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பேப்பர் டவல்லே தொடச்சிடலாம். அதான் ஈரத்தெல்லாம் டக்குன்னு எடுத்துரும். புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இந்த உடைக்கலாம். இது
வந்தாச்சு பாருங்கள். எல்லா இடம் வெளிச்சம் ஆயாச்சு. டிஷ்யூ போட்டு துடைக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரை சுருட்டி போட்டு அவ்வளோதான், துடைச்சாச்சு. மட்டும் நல்லா காய வச்சுருங்க, இல்லாட்டா ஸ்மெல் வந்துடும். சரி, இவ்வளோ பெருசு தான்.